அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுடனான போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பது குறித்து முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு. காங்கிரசும் மற்ற ஜாதி கட்சிகளும் தொடக்கத்தில் இருந்தே இடஒதுக்கீட்டை எதிர்த்து வருகின்றன என பிஎஸ்பி தேசிய தலைவர் மாயாவதி குற்றச்சாட்டு. அரசியல் அமைப்பு மற்றும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கும் கட்சிகளிடமிருந்து தலித் தலைவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் தான் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமரின் உளவியலை அன்பினால் உடைப்போம் என்றும் வெறுப்பை அன்பு கொண்டு வெல்வோம் என்றும் அழைப்பு. இந்தியாவிலேயே முதல் முறையாக திரிபு வகை குரங்கம்மை பாதிப்பு. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் 38 வயது நபருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை. சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் என்ஐஏ அதிரடி சோதனை. சென்னையில் மட்டும் 10 இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக புகார். லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் கூலி திரைப்படத்தில் நடித்து வரும் ரஜினிகாந்த் தனது அடுத்த படத்தில் மலையாள திரைப்பட இயக்குனர் ஜூட் ஆண்டனி இயக்கி உள்ள படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல். பொதுமக்களை சைபர் குற்றங்களில் இருந்து பாதுகாக்க வழிமுறைகளை வெளியிட்டது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். அப்பாவி மக்கள் குறிவைக்கப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் பறிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் 1000 பேருக்கு நவீன இயன்முறை உபகரணங்களை வழங்கும் திட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவிக்கு பிடிவாரண்டு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.